எல்சாந்திரி. எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். பகுதி 40. உலகு அறிதல். ஊர் சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையுமே நான் அங்கே இருக்கிற கல்வி நிலையங்களை பார்க்குறது எனக்கு விருப்பமான ஒன்று. கல்லூரியும் பள்ளியும் எல்லா ஊர்லேயும் ஒரே போல தான் இருக்கான்னுட்டு தேடி தேடி பார்த்துருக்கேன். எத்தனையோ விதமான பள்ளி கட்டிடங்கள், வகுப்பறைகள், சீருடை அணிந்த மாணவர்கள், விளையாட்டு மைதானங்கள், நூற்றாண்டை தாண்டிய கல்வி நிலையங்களாக கணக்கில் எடுத்தால் கூட அதுவே ஒரு பெரிய பட்டியலாயிடும். மரத்தடியில் நடக்கிற பள்ளிக்கூடங்கள் துவங்கி மாதம் 2 லட்சம் பணம் கட்டி படிக்கிற பள்ளி வர அத்தனை விதங்களிலும் கல்விக்கூடங்கள் இந்தியாவில் இருக்குது. எல்லா வகுப்பறைகளையும் ஒன்று போல தான் இருக்கா? எல்லா பள்ளியும் வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. விளையாட்டு மைதானங்களில் உற்சாகமாக விளையாடுற மாணவர்களோட முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இந்தியா முழுக்க ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டிய ஒன்று கல்வியின் தரம் தான். ஒரே நகரில் ஒரே வகுப்பு படிக்கிற ஒவ்வொரு மாணவரும் தங்கள் கல்வி நிலையங்களுக்கு ஏற்ப தரம் கொண்டிருக்காங்க. கல்வி நிலையங்களுக்கு ஏற்ப மாத சம்பளம் கட்டுறாங்க. கல்வியில் உள்ள இந்த பேதம் மாணவர்களிடையே ஆழ்ந்த மனபாதிப்பை உருவாக்குவதாக இருக்குது. எந்த நகரில் போய் இறங்கினாலும் காலை வேளையில் பள்ளி மாணவர்கள் ஆட்டோக்கள்லேயும் வேன்லேயும் காய்கறி கூடைகளை போல் அடைச்சி ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. கல்வி நிலையங்களை குறித்த நமது ஆதங்கங்கள் பெரும்பாலும் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கிற நாளோடு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் நாம் கல்வி நிலையங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. பையனோ பெண்ணோ ரேங்க் வாங்குறாங்களான்றதை மட்டும் பார்க்குறோம். எந்த பெற்றோரும் தங்கள் பையன் படிக்கிற பள்ளியோட கழிப்பறையை சென்று பார்க்கறதில்ல. பள்ளி நூலகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதில்ல. கல்வி தரம் ரொம்பவும் குறைஞ்சி போனதற்கு முக்கிய காரணங்களில் இந்த அக்கறையின்மையும் ஒன்றுன்னு சொல்லலாம். டீக்கடைகளை விடவும் அதிகமாக பாலர் பள்ளிகள் பெருகிட்டு இருக்கு. கோழி பண்ணைகளை விட அதிகமாக பொறியியல் கல்லூரிகள் உருவாயிருக்கு. கல்வி வளர்கிறதுன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. டீக்கடையை விட கோழி பண்ணையை விட கல்வி அதிக வருமானம் தரும் வணிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்க இந்த கல்வி சீர்கேடு நோய் கிருமியை விட ரொம்ப ஆபத்தானது. 2 வருஷங்களுக்கு முன்னாடி நாலந்தாவுக்கு போயிருந்தேன். பாட்னாவிலிருந்து 1.5 மணி நேரம் பஸ் பயண தூரத்தில் இருக்கிறது நாலந்தா. இன்றைக்கி அது ஒரு சிறிய ஊர். ஒரு காலத்தில் நாலந்தா இந்தியாவின் மிக முக்கியமான பல்கலைக்கழகம். 30 ஏக்கர் பரப்பில் உள்ள நாலந்தாவில் இங்கே எங்கே திரும்பினாலும் இடிபாடுகளையே காண முடியுது. இடிபாடுகளை பார்க்குறப்ப அந்த பல்கலைக்கழகம் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கோன்றதை புரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு 1000 மாணவர்கள் கல்வி பயின்ற இடம் இது. புத்தரோட காலடி தடம் பதிந்த மண். இன்றைக்கும் நாலந்தாவோட காற்றில் அந்த பாடங்கள் நம் காதுகளுக்குள்ள கேட்காமல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மாணவர்கள் தங்கி படித்த அறைகள் இடிந்து கிடக்குது. பழமையான அந்த வகுப்பறைகளில் கால் வைக்கிறப்போ எந்த நூற்றாண்டிலோ படித்து போன மாணவனோட கால் ரேகை மீது நாம் கால் வைக்கிறோன்ற உணர்வு ஏற்படுது. கிறிஸ்துவுக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட கல்வி நிலையம் இது. 10,000 மாணவர்கள் அங்கே கல்வி பயின்றிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கற்றுத்தந்திருக்காங்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அங்கே வந்து தங்கி பயின்று இருக்காங்க. புத்தர் இந்த கல்வி நிலையத்துக்கு வருகை தந்திருக்காரு. யுவான் ஸ்வாங் இங்கே தங்கி பௌத்த சமய ஏடுகளை ஆராய்ஞ்சிருக்காரு. உலகிலேயே முதன்முறையாக மாணவர்கள் தங்கி படிக்கும் கல்வி நிலையம் என்ற சிறப்பு பெற்றது இது. இங்கு ரத்னசாரா, ரத்னமிதி மற்றும் ரத்ன ரஞ்சனான்ற மாபெரும் 3 நூலகங்கள் உள்ளிட்ட 7 நூலகங்கள் 9 தளங்கள் கொண்ட கட்டடத்தில் இயங்கி வந்திருக்கு. தத்துவம், வானவியல், தர்க்கம், மருத்துவம், நுண்கலைகள், மொழியியல்னு துறை பிரித்து கற்றுத்தந்த மாபெரும் கல்வியகம் முகலாய படையெடுப்பின் பொழுது இடித்து தள்ளப்பட்டிருக்கு. இங்கிருந்த பௌத்த துறவிகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஏடுகள் தீ வைத்து கொளுக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஆண்டுகளை கடந்த அந்த சுவர்களை தொட்டு பார்க்கையில் கற்றுத்தருதல் காலத்தை மீறியதுன்றதை அறிஞ்சிக்க முடிஞ்சுது. பண்டைய இந்தியாவின் 6 முக்கிய பௌத்த பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு. நாலந்தா, விக்ரமசீலம், உடந்தாபுரி, சோம்புரம், ஜெகத்தாலம் மற்றும் பல்லபின்னு இந்த 6 முக்கியமானவை. இதில் நாலந்தா ரொம்ப முக்கியமானது. இன்றைய பீகார் அந்த நாளில் மகத நாடாக இருந்திருக்கு. பீகார்னு பெயர் வர காரணமே அதிகமான பௌத்த விகார்கள் இருந்தது தான். புத்தரோட சீடரான சாரிபுத்ராவின் சொந்த ஊர் நாலந்தா. அவர் இறந்த பிறகு அவரது நினைவாக அந்த ஊரில் பெரிய ஸ்தூபி ஒன்று அசோகர் நிறுவியிருக்கார். குப்த அரசரான குமாரகுப்தன் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர்னு தெரிகிறது. பிறகு வந்த மன்னர்கள் பலரும் இந்த கல்வி நிலையத்துக்கு பெரிய கொடை அளிச்சிருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் சேர்க்கை அன்னைக்கே வாய்மொழி தேர்வின் வழியாக நடைபெற்றிருக்கு. அயல்நாட்டு மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்க்கப்படுறதுக்கு முன்பாக பயிற்று மொழியாக இருந்த சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதற்காக ஜாவா தீவுக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த மொழியை கற்ற அந்த உரிய பரீட்சையில் தேறிய அப்புறம் தான் நாலந்தாவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நாலந்தாவோட இடிபாடுகளையாவது நாம் கண்ணால் பார்க்க முடியுது. நாலந்தா போலவே புகழ்பெற்ற பௌத்த பல்கலைக்கழகம் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. இங்கேயே சீனாவிலேருந்து மாணவர்கள்லாம் வந்து கல்வி பயின்றிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதற்கான சுவடுகள் எல்லாம் உரு தெரியாமல் அழிஞ்சு போயிருக்கு. காஞ்சிபுரத்துக்கு பட்டுத்தொழில் அறிமுகமானது சீனாவிலிருந்து வந்த பௌத்த துறவிகள் மூலமே என இன்றைக்கும் சொல்லப்பட்டு வருது.
நாலந்தாவும் பண்டைய பல்கலைக்கழகங்களும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒன்று தான். கற்றுத்தருவதிலும் கற்றுக்கொள்வதிலும் முன்னோடியாக எப்போவும் இருந்த நாடு இந்தியா. இன்னுள்ள கல்வி சேர்க்கைகள் அந்த மரபை கண்முன்னே அழிச்சிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து விடுபடுறதுக்கு முயற்சியாக கல்வி நிலையங்கள் எல்லாம் கணிப்பொறியின் வழியாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதன் மூலம் ஒருமித்த கற்றுத்தருதல் சாத்தியமாகக்கூடும். இதோடு பாடத்திட்டங்களும் பயிற்று முறைகளும் நவீனமயமாக்கப்படுவதோடு அதற்கான அடிப்படை வசதிகள் முறையான வகுப்பறைகள் உருவாக்கப்படுதலும் வேண்டும். கல்வி கட்டண முறைகள் ஒரே சீராக்கப்பட்டு அதற்கான உச்சவரமும் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இடிபாடுகளின் ஊடாக நாலந்தாவும் இன்றைக்கு நம் கண்முன்னே நிகழ்ந்த கும்பகோணம் பள்ளி தீ விபத்தும் காட்டும் உண்மை இதுதான். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.